ஆண்டவராயிருக்கிற இயேசுவின் நாமத்தினாலே யாவரையை நான் வாழ்த்துகிறேன். எபேசியர் 5வது அதிகாரம் 18வது வசனத்தினுடைய கடைசி பகுதி இப்படி சொல்லுகிறது: ஆவியினாலே நிறைந்து என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆவியினாலே நிரப்பப்பட்டிருங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசு சபையில் இருக்கிற விசுவாசிகளுக்கு எழுதுகிற வார்த்தை என்ன அப்படின்னா, பிரைஸ் தி லார்ட். அந்த 5வது அதிகாரம் முழுவதும் நீங்க எப்படி இருக்கணும் அப்படின்னு ரொம்ப தெளிவா சொல்றாரு. சொல்றாரு, ஆவியில என்ன செய்யுங்க, நிறைந்து இருங்க. இன்றைக்கு பல சபைக்கு கடந்து வருகிறார்கள், ஜெபிக்கிறார்கள், ஆனா வாழ்க்கையில ஒரு வெறுமை, ஒரு பயம், ஒரு சோர்வு. இதற்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஆவியின் நிறைவு இல்லாததுதான் காரணம். ஆவியினால நிரப்பப்படாததுதான் ஒரு காரணம். பிரைஸ் தி லார்ட். இப்ப நீங்க நல்லா புரிந்து கொள்ளணும், கடவுள் நம்ம வெறும் மத வாழ்க்கைக்காக அல்லது பெயர் கிறிஸ்தவனாக வாழ்வதற்கு கர்த்தர் நம்மளை அழைக்கல. ஒரு சொல்லுங்க, நான் கிறிஸ்தவன்னு சொல்லிக் கொள்வதற்கு கர்த்தர் என்ன அழைக்கல. பிரைஸ் தி லார்ட். அல்லது நான் ஒரு விசுவாசி என்று சொல்லிக் கொள்வதற்காக தேவன் என்னை அழைக்கல. தேவன் நம்மை அழைத்ததன் நோக்கமே ஒரு ஆவியின் வாழ்க்கையிலே நிறைந்து வாழ்வதற்காக தான் அழைத்திருக்கிறார். வேதம் சொல்லுவது, கிறிஸ்துவனுடைய வாசிங்க, ரோமர் 8வது அதிகாரம் 14வது வசனத்தை வாசித்து பாருங்க. 8:14 என்ன சொல்லுது பாருங்க. பிரைஸ் தி லார்ட். தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள். யாருப்பா? பிரைஸ் தி லார்ட். தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறவர்கள் தான். நானும் தேவனுடைய பிள்ளை அப்படின்னு சொல்லுகிறதுனால நீங்க தேவனுடைய பிள்ளையாய் இருக்க முடியாது. ஒரு தேவனுடைய பிள்ளையாய் நீங்க இருக்கணும் அப்படின்னா நீங்க யாரால் நடத்தப்படணும்னு வேதம் சொல்லுது? தேவனுடைய ஆவியினால் நீங்க நடத்தப்படணும். பிரைஸ் தி லார்ட். 16வது வசனத்துல நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம் என்று யார் சாட்சி கொடுக்கணும் அப்படின்னா, ஆவியானவர் சாட்சி கொடுக்கணும். உங்களை குறித்து சாட்சி கொடுப்பாரா? சொல்லுங்க. நீங்க ஒரு தேவனுடைய பிள்ளை, உலகம் சொல்லலாம், எப்பா அவங்க விசுவாசிப்பா, அவங்க சர்ச்சைக்கு போகிறவங்கப்பா, உலகம் சொல்லலாம் சார். ஆவியானவர் சொல்லுவாரா? நீ தேவனுடைய பிள்ளைன்னு ஆவியானவர் சொல்லுவாரா? உலகம் ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தான் உங்களை பார்க்குது. 8 மணிக்கு இந்த அம்மா பைய தூக்கிட்டு எங்க போகுது, கையில பைபிள் இருக்கிறதுனால ஆலயத்துக்கு போகிறாங்க பொழுது அப்படின்னு நினைப்பாங்கல்ல. ஆனா ஆவியானவர் அப்படி பார்க்கறது இல்ல. ஏன்னா அவர் உங்களுக்குள்ள இருக்கிறவர். முதல்ல இந்த பரிசுத்த ஆவியானவர் யார் அப்படிங்கிறத நீங்க அறிந்து கொள்ளணும். அவரை நீங்க அறிந்து கொள்ளாததுனால தான் உங்க வாழ்க்கையில ஒரு வெறுமையை, ஒரு வெற்றிடத்தை நீங்க பார்க்கிறீங்க. அப்ப இந்த பரிசுத்த ஆவியானவர் யார் அப்படின்னா, இது ஒரு சக்தி மட்டும் இல்ல. இந்த பரிசுத்த ஆவி என்பது அது தேவன். நம்முடைய தேவன் திருத்துவத்தில் ஒருவராய் இருக்கிறார். 3 பேர், பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர். இந்த 3 பேரும் ஒன்றடங்கியதுதான் தேவன். இந்த 3 பேரும் வேறுபட்டவர்கள் அல்ல. இந்த 3 பேரும் யார் அப்படின்னா ஒருத்தர். இந்த 3 பேர் யாருப்பா? அப்ப இந்த பரிசுத்த ஆவியானவர் யாரு? திருத்துவத்தில் ஒருத்தர்.
அப்படின்னா என்ன? தேவத்துவத்துல ஒருத்தர் தான் யாரு? பரிசுத்த ஆவியானவர். வாசிங்களேன், மத்தேயு 28வது அதிகாரம் 19வது வசனத்தை வாசித்து பாருங்க. 28:19 வேதம் சொல்லுது, நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீசராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே. 3 பேர் வராங்களா? அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும் போது கொரிந்து சபையில 2 கொரிந்தியர் 13வது அதிகாரம் 14வது வசனத்துல, தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. Glory to God. அப்ப நல்ல கவனிங்க, இந்த பரிசுத்த ஆவியானவர் யார் அப்படின்னா, அவர் யாருப்பா? தேவனில் ஒருவர். அவர் எங்க இருக்கிறார் பாஸ்டர்? அதுதான் முக்கியமான ஒரு கேள்வி. இந்த பரிசுத்த ஆவியானவர் தூரமா இருக்கிறவர் அல்ல. இவர் யார் அப்படின்னா, நமக்குள்ள இருக்கிறவர், நம்மோடு கூட இருக்கிறவர். யோவான் 14, 16, 17 வாசித்து பாருங்க. இயேசு இந்த உலகத்தை விட்டு அவர் போகும் பொழுது அவர் சொல்ற ஒரு வார்த்தையை நீங்க கவனிங்க. 14, 16, 17. நான் பிதாவை வேண்டிக் கொள்ளுவேன், அப்பொழுது யாரை வேண்டிக் கொள்ளுவேன்? பிதாவை வேண்டிக் கொள்ளுவேன், அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களோடு கூட இருக்கும்படிக்கு. ஹலோ, யாரோடு கூட இருக்கும்படி? உங்களோடு இருக்கும்படி சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றவாளனை அவர் உங்களுக்கு தந்தருளுவார். நான் பிதாவிட்ட சொல்றேன், பிதா என்ன செய்வார்? உங்களோடு இருக்கும்படி. இப்ப அவரோடு கூட இருக்கிற பரிசுத்த ஆவியானவரை உங்களுக்கு தருவார். அவர் என்ன செய்வார் அப்படின்னா, உங்களுடனே வாசம் பண்ணி. யாரோடு வாசம் பண்ணுவாராம்? 17வது வசனம் வாசிங்க. அவர் உங்களுடனே வாசம் பண்ணி உங்களுக்குள்ள இருப்பதால் அவரை நீங்கள் அறிவீர்கள். ஹலோ, அவரை எப்படி அறிந்து கொள்ள முடியும்? எங்களோடு கூட. ஆண்டவர் சொல்றாரு, நான் அனுப்ப போகிறவர் எங்க இருக்கிறார்? இப்போ பிதாவிட்ட இருக்கிறாரு. அவரை நான் வேண்டிக் கொள்ளுவேன், அப்பொழுது அவர் உங்களோடு கூட இருக்கும்படி அவர் உங்களை அனுப்புவார். இப்போ அவர் உங்களோடு கூட இருக்கிறதுனால அவரை நீங்க அறிந்து கொள்ள முடியும். அப்ப இந்த பரிசுத்த ஆவியானவர் எங்க இருக்கிறாரு? சொல்லுங்க, உங்களுக்குள்ள இருக்கிறார். அப்ப இந்த உங்களோடு கூட இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் தான் உங்களை குறித்து சாட்சி சொல்லணும். இந்த அம்மா சர்ச்சுக்கு போகிறவங்க, இவங்க தேவனுடைய பிள்ளை அப்படின்னு யாருப்பா சாட்சி சொல்லணும்? ஆவியானவர் சொல்லணும். உங்களை குறித்து சொல்லுவாரா? கேட்டு சொல்லுங்க. சரி, இப்ப இந்த பரிசுத்த ஆவியானவரை இயேசு என்ன சொல்லுகிறார் அப்படின்னா, உங்களோடு கூட இருக்கிறவர் அவர் யார் அப்படின்னா தேற்றரவாளன் அப்படின்னு சொல்றார். அவர் யாருப்பா? இந்த பரிசுத்த ஆவியானவரை யாருன்னு சொல்லுது? அவர் எல்லா விதத்திலையும் உங்களை தேற்றக்கூடியவர், அவர் உங்களுக்கு ஆறுதல் அளிக்கக்கூடியவர், அவர் உங்களை வழி நடத்தக்கூடியவர், அவர் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறவர், அவர் உங்களை எச்சரிக்கிறவர், அவர் உங்களை பலப்படுத்துகிறவர். இந்த பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள இருப்பார் அப்படின்னா, முதல்ல யாரா இருக்கிறார் அப்படின்னா உங்களை தேற்றக்கூடியவர். எல்லா விதத்திலையும் உங்களை என்ன செய்வார் அப்படின்னா தேற்றிக்கிட்டே இருப்பார். ரெண்டாவது, உங்களுக்கு ஆறுதலை தருவார். உங்களுக்கு என்ன தருவார்? சொல்லுங்க. மூன்றாவது, அவர் உங்களை வழி நடத்துவார். நீ செய்ய வேண்டிய காரியத்தை அவர் உங்களுக்கு என்ன செய்வார்? செய்யும்படி வழி நடத்துவார். கற்றுக் கொடுக்கிற ஒரு நல்ல ஒரு தெய்வம். இதை செய், இதை செய்யாத அப்படின்னு என்ன செய்வார்? அவர் உனக்கு கற்றுக் கொடுப்பார். இதை செய்யாத அப்படின்னு எச்சரிக்கக்கூடியவர். அடுத்து, நம்மை பலப்படுத்தக்கூடியவர்.
நல்லா கவனிக்கணும். இந்த பரிசுத்த ஆவியானுடைய ஆழ்த்தத்துவம் பிரைஸ் தி லார்ட் உங்களை நடத்தும். இந்த வசனம் அப்படித்தானே சொல்லுது. பிரைஸ் தி லார்ட். பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு கூட இருக்கும்படி தேவனால் அனுப்பப்பட்டவர். அப்போ இந்த பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்படுதல் என்றால் என்ன? ஏன்னா எபேசி சபைக்கு சொல்றாரு, நீங்க என்ன செய்யணும்? ஆவியினால நிரப்பப்பட்டிருக்கணும் அப்படிங்கிறார். ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் நீங்க ஆவியினால் நிரப்பப்பட்டிருக்கணும். நீங்க ஆவியினால நிரப்பப்பட்டிருந்தாதான் தேவனால் உங்களை நடத்த முடியும் அப்படின்னு சொல்றார். அப்ப நான் என்ன செய்யணும்? தேவனால் நடத்தப்படுவதற்கு எனக்கு என்ன தேவை அப்படின்னா ஒரு ஆவி தேவை. நீங்க இந்த நிரப்பப்படுதல் அப்படிங்கிற காரியத்தை நீங்க சரியாய் புரிந்து கொள்ளணும். என்ன அப்படின்னா இது வெறும் உணர்ச்சி இல்லைங்க. பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்படுதல் என்பது உணர்ச்சி வசப்பட்டு லபலபான்னு கத்துறது இல்லை. எல்லாரும் பேசுறாங்களே, ஏதோ சொல்றாங்களே, ஒருவேளை நம்மளும் அப்படி சொல்லலைன்னா ஏதாவது நினைச்சுக்கிடுவாங்களோ அப்படின்னு நம்மள என்ன செய்யறது? புரியல உங்களுக்கு? எல்லாம் என்ன கவனிங்க. பரிசுத்த ஆவியினால் நிரம்புதல் என்பது என்னதில்ல, உணர்ச்சியில வருகிற வார்த்தை அல்ல. ஏதோ உணர்ச்சி வசப்பட்டு அவங்க ஏதோ ரப ரபங்கிறாங்களே, நம்மளும் சொல்லணுமோ? கொஞ்சம் நல்லா கவனிங்க. அதை இமிட்டேட் பண்றது இல்ல. சில நேரத்தில் அது நம்மளை ஏதோ ஒரு எக்ஸைட்மெண்ட் அல்ல, நம்மளை வியக்கத்தக்க காரியம் அல்ல. இதுக்கு என்ன பண்றோம் அப்படின்னா, சில ஆட்கள் சொல்றதை நான் கவனிச்சிருக்கிறேன். நான் ஒரு கேம்புக்கு போனேன் பாஸ்டர், அங்க என்ன ஃபயர், எங்க கான்ஃபரன்ஸ்ல அப்படியே ஆவியானவர் என் மேல இறங்கினார். நல்லது, இறங்கினாரா? நல்லது. கான்ஃபரன்ஸ் முடிஞ்சிச்சு. என்ன அனுபவம் பாஸ்டர், அந்த எக்ஸ்பீரியன்ஸ், ஓ என்னால் மறக்கவே முடியும். நல்லது. அந்த அபிஷேகம் எங்கோட போச்சு? கான்ஃபரன்ஸோட போச்சு. அதுக்கப்புறம் எங்க போனார் பரிசுத்த ஆவியானவர்? அது வார வழியில் அங்கே விட்டு வச்ச பாஸ்டர். புரியுதா? நல்ல கவனிங்க. அப்ப இந்த பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்படுதல் என்பது நம்முடைய வாழ்க்கைய தேவன் முழுமையாய் கட்டுப்படுத்துவது. அதாவது நம்ம வாழ்க்கையை ஆவியானுடைய கரத்துல அவருடைய ஆளுகைக்கு நம்ம என்ன செய்யணும்னா ஒப்பு கொடுத்துடணும். நம்முடைய உள்ளத்தை தேவ ஆவியானவர் ஆளுகை செய்வதற்கு இடம் கொடுத்துடணும். நம்முடைய சிந்தனை, நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய வார்த்தை, நம்முடைய செயல் அனைத்துமே தேவனுக்குள் இருந்து வருவதுதான் என்னது அப்படின்னா தேவனுடைய ஆவியினால நிரப்பப்படுதல். இங்க நம்ம ஆவியில நிறைந்து நம்ம ஜெபம் பண்ணிட்டு இருப்போம், திடீர்னு போன் ரிங் ஆகும், ஆவி கட் ஆயிரும். எங்க ஊர்ல அது ரொம்ப அதிகம். என்னன்னா இப்ப தானே செல்போனு, ட்ரம்மு எவ்வளவு ஸ்பீடா அடிக்கிறாங்களோ அவ்வளவு ஸ்பீடா ஆவியில் நிறைவாங்க. ட்ரம் அடி நின்றுச்சு அப்படின்னா ஆவி என்ன செய்திரும்? புரியல உங்களுக்கு? இல்ல, ட்ரம் எவ்வளவு ஸ்பீடா அடிக்கிறாங்களோ அவ்வளவு ஸ்பீடா என்ன செய்வாங்க? ஆவியில நிறைந்து ஒவ்வொருத்தரும் இருக்கிற பார்த்தீங்கன்னா ட்ரம் அடி நின்றுச்சு அப்படின்னா ஆவி நின்றோம். அப்ப அது பரிசுத்த ஆவியானோட நிறைவா? கொஞ்சம் யோசிங்க. பரிசுத்த ஆவியானுடைய நிறைவு என்பது நான் என்னுடைய முழு ஆளுகையையும் நான் யாருக்கு ஒப்பு கொடுக்கணும்? தேவனுக்கு ஒப்பு கொடுக்கணும். என்னுடைய ஆவி, என்னுடைய ஆத்துமா, என்னுடைய சரீரம் முழுவதும் அவருடைய கண்ட்ரோல்ல இருக்கணுங்க. அதுதான் ஆவியில நிரப்பப்படுகிறது. அப்படி சொல்லட்டுமா?
இப்போ ஒரு கப்பு இருக்கு, அந்த கப்பில் நீங்கள் தண்ணீரை ஊற்றுறீங்கன்னு வைங்களேன், பிரைஸ் எல்லாம் கப்பு ஃபுல்லாக நிறைஞ்சிருச்சு. அதில் வேற எதையும் என்ன செய்ய முடியாது, உங்களால் என்ன செய்ய முடியாது, ஊற்ற முடியாது. ஏன்னா ஆல்ரெடி அந்த கப்பு என்ன செய்திருக்கு, நிறைந்திருக்கிறது. வேற எதையாவது ஒரு பொருளையோ வேற எதையாவது நீங்க ஊற்றினீங்கன்னா அதற்குள்ள இருக்கிற தண்ணீர் என்ன செய்யணும் அப்படின்னா, சொல்லுங்க, வெளியே வந்துடும். அதே போல தேவ ஆவி நம்மை நிரப்பும் போது, அல்லாது ஒரு நபர் தேவ ஆவியினால் நிரப்பப்படும் போது, நம்ம உள்ளுக்குள்ள இருக்க உலக ஆசை எல்லாமே வெளியே வந்துடும். அல்லேலூயா, வெளியே வரணும். அதுதான் தேவ ஆவியினால் நிரப்பப்படுகிற அனுபவம். பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு நானும் சர்ச்சைக்கு போறேன், நானும் தேவ ஆவியினால நிரப்பப்படுறேன், நானும் அபிஷேகத்துல நிறையிறேன், நானும் அந்நிய பாஷையில பேசுறேன்னு சொல்லிட்டு குதிக்கிறதுல பிரயோஜனம் இல்லை. என்னுடைய ஆளுகைய நான் யார்கிட்ட ஒப்பு கொடுக்கணும்னா ஆவியானவர்கிட்ட ஒப்பு கொடுக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த ஆவியினால் நிரப்பப்படுவதற்கு ஏன் அவசியம்? ஏன் ஒரு விசுவாசி தேவ ஆவியினால் நிரப்பப்பட்டு இருக்கணும் அப்படின்னா, நீங்க தேவ ஆவியினால் நிரப்பப்படும் போதுதான் நீங்க என்ன செய்றீங்க, பலன் அடைகிறீர்கள். உங்களுடைய உள்ளார்ந்த மனிதன் உங்களை பலன் அடைய செய்கிறான். 6 நாளும் கஷ்டத்திலையும் சோகத்திலையும் பிரச்சனையிலும் தளர்ந்து போய் இந்த ஆலயத்தில் வந்து இருந்து ஆராதிச்சுட்டு ஒரு பலன் இல்லாம நீங்க மறுபடியும் போனீங்க அப்படின்னா என்ன அடையலை? நீங்க சொல்லுங்க, பலன் அடையல. அப்ப நான் பலன் அடைவதற்கு என் உள்ளார்ந்த மனிதன் பலன் அடைந்துட்டா என்னால என்ன செய்ய முடியும் அப்படின்னா, இந்த வாரம் முழுவதும் என்னால் என்ன செய்ய முடியும், மகிழ்ச்சியாக இருக்க முடியும். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 1ஆம் அதிகாரம் அதனுடைய 8வது வசனத்தை நீங்க வாசிக்கும் போது வேதம் சொல்லுகிறது, பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் என்ன செய்கிறீர்கள், பலன் அடைகிறீர்கள். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். நீங்க எப்பெல்லாம் ஆவியில நிரப்பப்படுகிறீர்களோ அப்பெல்லாம் என்ன செய்யப்படுகிறீங்கப்பா, பலன் அடைகிறீர்கள். ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. நான் இப்படி சொல்லட்டுமா, பேதுரு இயேசுவோடு கூட இருந்த சீசன். இந்த பேதுரு இயேசுவை மறுதலித்த ஒரு சீசன். இவன் மறுதலித்தவன் தான். இவனுடைய வாழ்க்கையில் என்ன நடந்துச்சு அப்படின்னா, ஒரு பயம். ஜனங்க முன்னாடி போய் எப்படி நிற்கிறது, மறுபடியும் இவன் எங்க வரானா, ஏற்றுக்கொண்டு பிரசங்கம் பண்ண வாரான். ஆனால் ஜனங்கிட்ட பேசுவதற்கு என்னன்னா அவனுக்குள்ள ஒரு பயம் வருது. ஜனங்க என்ன நினைப்பாங்களோ, ஜனங்க முன்னாட அவனால் நிற்க முடியல. ஏன்னா ஒரு குற்ற உணர்வு. இப்போ நல்ல கவனிங்களேன், இயேசுநாதரே மன்னிச்சிட்டாரு, ஆனால் இவனுக்குள்ள இருந்த குற்ற உணர்வு என்ன செய்ய முடியல, ஒரு பயத்தை கொடுத்துட்டே இருக்கு. எப்போ அந்த பெந்தெகோஸ்து நாள்ல அவன் ஆவியில் நிரப்பப்பட்டானோ அப்ப என்ன நடந்துச்சு தெரியுமா, அவன் ஆவியானவருடைய பலத்தால் நிரப்பப்பட்டான். எந்த ஜனத்திற்கு முன்பாக நின்று பேச முடியாதபடி பயந்தானோ இப்ப 1000 பேருக்கு முன்னாடி பேசுறான், 3000 பேருக்கு முன்னாடி பேசுறான், 5000 பேருக்கு முன்னாடி பேசுறான். ஆமென் சொல்லுங்களேன். பயந்து கொண்டு இருந்தவன் இப்ப என்ன செய்யறான், தைரியமாய் பேசுகிறான். இந்த தைரியமாய் பேசுவதற்கு அவனுக்கு இந்த தைரியம் எங்க இருந்து சார் வந்துச்சு அப்படின்னா, ஆவியானவர் கொடுத்த பலன். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப இந்த ஆவியானவரால் ஒரு மனுஷன் நிரப்பப்படும் போது ரெண்டாவது என்ன செய்யுது அப்படின்னா, முதல்ல ஆவிக்குரிய பலத்திற்காக நாம் நிரப்பப்படணும். ரெண்டாவது பரிசுத்த வாழ்க்கைக்காக நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, ஆவியில நிரப்பப்படணும். இந்த பரிசுத்தம் சும்மா வராது, நான் ஆவியினால் நிரப்பப்படும் போது. ஏன்னா அவருடைய பெயரே என்ன அப்படின்னா பரிசுத்த ஆவியானவர். அப்போ அவருடைய நிறைவை நான் அடையும் போது என் வாழ்க்கை என்ன செய்யணும் அப்படின்னா பரிசுத்தம் அடைந்துடும். கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 16வது வசனம். பின்னும் நான் சொல்லுகிறது என்னவென்றால்,
ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள், அப்பொழுது மாமிச இச்சைகளை என்ன செய்ய மாட்டீங்க, நிறைவேற்றாதிருப்பீர்கள். எதன்படி நடந்து கொள்ளுங்கள் சொல்லுங்க? ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்க. ஆவியினுடைய நிறைவு உங்களுக்குள்ள இருந்துச்சு அப்படின்னா, நான் இப்படி சொல்லுவேன், உங்க மாமிசத்துல வருகிற பலத்தை அல்லது மாமிசத்தை வெல்ல உங்களுடைய மனித பலத்தால் முடியாது. நீங்க செய்கிற பாவத்தை உங்களால் என்ன செய்ய முடியாது, அதை மேற்கொள்ளவே முடியாது. அதை மேற்கொள்வதற்கு என்ன வேணும் அப்படின்னா ஆவியானவர். இப்ப ஆவியானவர் உள்ள வந்துட்டார் அப்படின்னா உங்களுக்கு இன்னும் புரியல பாருங்க. சிலர் சொல்லுவாங்க, என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இந்த பாவத்தை நான் விடணும் அப்படின்னு தீர்மானம் பண்ணுவாங்க. இந்த கோபத்தை நான் கட்டுப்படுத்தணும் அப்படின்னு தீர்மானம் பண்ணுவாங்க. அல்லது இந்த தவறான பழக்கத்திலிருந்து இதை நான் விட்டு விடணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் பாருங்க, எந்த பாவத்தை விடணும்னு முடிவு பண்ணாங்களோ மறுபடியும் அந்த பாவத்தை மறுபடியும் செய்வாங்க. அப்போ ஒன்று நடக்கும். என்ன அப்படின்னா, சரி இன்னைக்கு மட்டும் நான் என்ன செய்திருந்தேன், இந்த தவறை நான் செய்து இனி நான் என்ன செய்ய மாட்டேன், செய்ய. அப்போ மறுபடியும் நம்ம என்ன செய்வோம்னா அதே தவறை போய் செய்வோம் பாருங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? உங்களால் மாமிசத்தை வெல்ல முடியாது. பரிசுத்த ஆவியானவர் உங்களை ஆளுகை செய்வார். அப்படின்னா நீ எந்த இடத்துல பாவம் செய்வதற்கு உட்கார்ந்து இருக்கிறியோ அந்த இடத்திலிருந்து உன்னை தட்டி தூக்கிட்டு போயிடுவார். பாவம் செய்ய அவர் என்ன செய்ய மாட்டாரு, விடமாட்டா. அப்போ அதுக்காகத்தான் இந்த பரிசுத்த ஆவியானவர். அல்லேலூயா, அல்லேலூயா. மூன்றாவது, ஊழியத்திற்காக அல்லது ஊழியத்தினுடைய பலனுக்காக இந்த பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். அபிஷேகம் ஒரு ஊழியக்காரனுக்கு இல்லை அப்படின்னா என்ன நடக்கும் அப்படின்னா ஒன்றும் நடக்காது. பிரைஸ் எல்லாம். அதாவது எவ்வளவு நேரம் வேணாலும் பிரசங்கம் பண்ணலாம், அபிஷேகம் இல்லைன்னா அங்கே ஒரு அசைவும் என்ன செய்யாது, ஏற்படாது. அப்போ அங்கே அசைவு உண்டாவதற்கு பேதுரு பிரசங்கம் பண்ணுறான், உடனே இருதயத்தில் குற்றப்பட்டு நான் என்ன செய்யணும்னு கேட்குறான். அங்கே என்ன இறங்குச்சு, ஆவியானவர் இறங்கினார். பேதுரு பிரசங்கம் பண்ணும்போது பிரசங்கத்தை கேட்ட ஒவ்வொரு மேலையும் என்ன இறங்கினாரு, ஆவியானவர் இறங்கினார். நான் இப்படி சொல்லுவேன், அவனுக்குள்ள இருந்த ஆவியானவர் அவனுடைய வார்த்தையை கேட்ட ஒவ்வொரு மேலையும் இறங்கினார். அல்லேலூயா சொல்லுங்களேன், அல்லேலூயா. அப்ப நல்ல கவனிங்க. அப்ப தேவ ஆவியின் அபிஷேகம் ஒரு ஊழியனுக்குள்ள இருக்கும்போது அவருடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தையில என்ன இருக்கு அப்படின்னா வல்லமை இருக்கிறது. அல்லேலூயா. அதனாலதான் தேவ ஆவியினால என்ன உண்டாகுது அப்படின்னா பலன் உண்டாகுது. இந்த வல்லமைக்கு என்ன செய்யும் அப்படின்னா ஒருத்தரை தொடக்கூடிய அதிகாரம் உண்டு. ரைட். நான்காவது, தேவ ஆவியில் ஒரு மனிதன் நிரப்பப்படும் போது அவனுக்குள் காணப்படுகிற அடையாளங்கள் என்ன? இன்னைக்கு எல்லாருமே சபையில ஆவியில நிறைகிறாங்க. ஆவியில என்ன செய்யறாங்க, நிறைகிறாங்க. ஆனா வேதம் சொல்லுது, ஒரு மனிதன் ஆவியில் நிரப்பப்படும் போது அவனுக்குள்ள என்ன உண்டாகுமா, சில அடையாளங்கள் உண்டாகும்னு சொல்லுது. இந்த அடையாளங்கள்லாம் உங்களுக்குள்ள இருக்கான்னு பாருங்க. இந்த அடையாளம் உங்களுக்குள்ள இல்லைன்னா நீங்க தேவ ஆவியினால் நிரப்பப்படலைன்னு அர்த்தம். அது என்னடா நமக்கு தெரியாம அப்படின்னு சொல்றீங்களா? தேவ ஆவியினால் நிரப்பப்படுகிற ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில என்ன உண்டாகும் அப்படின்னா அவன் கனி கொடுக்கிறவனாயிருப்பான். என்ன கொடுக்கிறவனாயிருப்பான் சொல்லுங்க, கனி கொடுக்கிறவனாயிருப்பான். கலாத்தியர் 5வது அதிகாரம் 22வது வசனத்துல அங்க எழுதப்பட்டிருக்கிறது ஆவியின் கனி. சொல்லுங்க, என்ன கனிப்பா, என்ன கனி? சும்மா கனின்னு போட்டிருக்கலாம்ல, போட்டிருக்கலாமா இல்லையா? ஆனா என்ன கனின்னு போட்டிருக்கு, ஆவியின் கனி. அப்போ ஆவியினால் நிரப்பப்படும் போதுதான்
அங்க என்ன உண்டாகுது? ஆவியின் கனியை நம்ம ப்ரொடியூஸ் பண்றோம். அப்ப இந்த ஆவியின் கனி என்ன அப்படின்னு சொல்லுது. என்னப்பா? அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சை அடக்கம். இது எல்லாம் தான் என்னன்னு சொல்லுது? சொல்லுங்க. ஆவியினால் நிரப்பப்படுகிறவனுடைய அடையாளம். நான் ஆவியினால நிறைந்துட்டு எனக்குள்ள அன்பு இல்லைன்னா, எனக்குள்ள சாந்த குணம் இல்லைன்னா, எனக்குள்ள பொறுமை இல்லைன்னா, கொஞ்சம் யோசிச்சு பாரு. நீங்க ஆவியானவரால் நடத்தப்படுகிறீங்களா? அது வேற ஆவி. அப்ப இந்த தேவ ஆவி எனக்குள்ள இருந்தாதான் நான் மற்றவர்களை நேசிக்க முடியும், என் வாழ்க்கை சந்தோஷமா இருக்க முடியும், என் வாழ்க்கையில சமாதானம் இருக்கும், எனக்கு நல்ல பொறுமையான என்னால் இருக்க முடியும், எனக்குள்ள நல்ல நற்குணங்கள் உண்டாகும், எனக்குள்ள விசுவாசம் வரும், எனக்குள்ள சாந்தம் வந்துடும், அமைதி வந்துடும், ஒரு இச்சை அடக்கம் வந்துடும். எது இருந்தா? தேவ ஆவியினால் நிரப்பப்பட்டிருந்தா. பிரைஸ் எல்லாம் கொஞ்சம் யோசித்து பாருங்க. இந்த ஆவியின் கனி இருந்தா, இப்ப இந்த 9 உள்ள வந்துருச்சுன்னு வைங்களேன், உங்க வாழ்க்கை டோட்டலா மாறிடும். இப்ப சொல்லுவான், அந்த ஆளு எவ்வளவு கோவப்படுவார் தெரியுமா? இப்ப என்ன செய்ய மாட்டேங்காரு? கோவமே பட மாட்டேங்கார். இதுதான் சாட்சி. உங்களை பத்தி அப்படி சொல்றாங்களா? சொல்லுங்க. ஏம்மா அவங்ககிட்ட பேசவே முடியாது, பேசினா தீப்பொறி மாதிரி வெடிக்கிறோம் சொல்றாங்களா இல்லையா? அப்ப அது நம்முடைய கேரக்டர் அல்ல. அப்ப தேவ ஆவியினால் நீ நடத்தப்படுவனா, இந்த குணாதிசயம் உனக்குள்ள என்ன சேரணும்? வந்துடும், ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். தேவ அன்பு வந்தாலே என்ன வந்துடும்? முதல்ல என்ன எழுதப்பட்டிருக்கு? முதல்ல என்னப்பா எழுதப்பட்டிருக்கு? அன்பு. ரெண்டாவது அன்பு உள்ள வந்துருச்சுன்னா என்ன வந்துடும்? சந்தோஷம் வந்துடும். ஒரு ஆமென் சொல்லுங்களேன், சத்தமா சொல்லுமா. அப்ப ஒரே பாட்டு தான், சந்தோஷம் பொங்குது, சந்தோஷம் பொங்குது. சந்தோஷம் உள்ள வந்துட்டுனா மூணாவது என்ன சொல்லுது? சமாதானம். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த சமாதானத்துக்கு தானே இவ்வளவு பாடு இல்ல? அப்ப இந்த சமாதானம் உள்ள வரணும்னா முதல்ல என்ன வந்துடணும்? அன்பு. ரெண்டாவது என்ன வந்துடணும்? சந்தோஷம். அன்பு முதல்ல உள்ள வந்துருச்சு அப்படின்னா, ஏன்னா தேவன் யாரா இருக்கிறாரு? அன்பா இருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. அப்ப உள்ள எது வரணும்? சொல்லுமா. அன்பு உள்ள வந்துருச்சு அப்படின்னா சந்தோஷம் வந்துடும். ஆமென் சொல்ல. சமாதான வாழ்க்கையில வந்துடும், நீ தேடுற நிம்மதி வந்துடும், உனக்குள்ள விசுவாசம் வந்துடும், உனக்குள்ள எல்லாமே வந்துடும். அல்லேலூயா. நிறைவானவர் வரும்போது உனக்குள்ள இருக்கிற குறைவுகள் எல்லாம் என்ன செய்யறோம்? வெளியே போயிடும். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அப்ப உள்ள என்ன வரணும் அப்படின்னா ஆவியானவர் உள்ள வரணும். இப்ப இந்த ஆவியானவர் உள்ள வந்துட்டார் அப்படின்னா உன் வாழ்க்கை டோட்டலா மாறும்னு சொல்றேன். உன் ஜெப வாழ்க்கை மாறிடும், உன் ஜெப வாழ்க்கை மாறிடும். சும்மா ஜெபம் பண்ணு ஜெபம் பண்ணுன்னு யாரும் சொல்ல வேண்டாம். ஏன்? ஆவியானவர் உனக்குள்ள இருக்கிறதுனால அவர் உன்னை என்ன செய்வார் தெரியுமா? ஜெபம் பண்ணுன்னு சொல்லுவார். ரோமர் 8:26 படிங்க. ரோமர் 8:26 வாசிங்க. அந்தபடியே ஆவியானவரும் நம்முடைய பலவீனங்களை நமக்கு உதவி செய்கிறார். நான் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது என்று அறியாமல் இருக்கிறபடியால் ஆவியானவர் தாமே பெருமூச்சலோடு நமக்காக என்ன செய்தாரா? ஆமா, இந்த ஆவியானவர் உள்ள இருந்தாதான் என்னமே வரும்? ஜெபமே வரும். ஆவியானவர் உள்ள இல்லைன்னா ஜெபம் வராது. சுட்டு போட்டாலும் ஜெபம் வராது. இந்த ஆவியானவர் உள்ள இருந்தா ஜெபம் தானா வரும். பாருங்க, தேவனுடைய பிரசன்னத்தை அது உணர செய்யும். தேவனுடைய சமூகத்துல அவனை கண்ணீர் வடிக்க வைக்கும். அப்ப என்ன நடக்கும் தெரியுமா? ஒரு ஆழமான உறவு ஏற்படும்.
ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா, அல்லேலூயா. செபம் மட்டுமாய் வரும், உடனே வேதத்தை வாசிப்பீங்க. அந்த ஜெபித்து கொண்டு இருக்கும்போது ஆண்டவர் ஏதாவது ஒரு வார்த்தையை பேசுவார். உடனே அந்த வார்த்தையை நீங்க தேட ஆரம்பிப்பீங்க. வார்த்தையின் மீது உங்களுக்கு தானாகவே என்ன வரும் தெரியுமா? ஒரு பசி வரும் பாருங்க. வேத வசனத்தை பேச ஆரம்பிச்சிருவீங்க. நீங்க படிக்கிற வசனங்கள் உங்க இருதயத்தை தொடும். உங்களுக்குள்ள ஒரு ஆவிக்குரிய வளர்ச்சி உண்டாகும். எப்போ? தேவ ஆவியினால் நீங்கள் நிரப்பப்படும் போது. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப ஏன் வெறுமை? ஏன் நம்ம வாழ்க்கையில் ஒரு வெற்றிடம்? ஏன் நம்மளால ஜெபிக்க முடியல? ஏன் நம்மளால வேத வசனம் வாசிக்க முடியல? அப்படின்னா என்ன இல்லை, ஆவியானவருடைய உறவு கட்டாயிடுச்சு. எவ்வளவு நாள் ஆச்சு? அது சிலருடைய வாழ்க்கையில் வருஷக்கணக்காக இருக்கு. ஞாயிற்றுக்கிழமை ஆலயத்துக்கு வருவது மட்டும்தான் பைபிள் பேக்குள்ள போகுது. ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தான் ஜெபிக்கணும் அப்படின்னு தோணுது. கொஞ்சம் யோசிங்க. இந்த ஆவியானவர் உங்களுக்குள்ள இருந்தா நீங்க தானா ஜெபிப்பீங்க, தானா வேதத்தை வாசிப்பீங்க. ஏன் அப்படின்னா யார் நடத்துறா உங்களை? ஆவியானவர் உங்களை நடத்துறார். உங்களை ஆவியானவர் நடத்தணுமா? யார் உங்களை நடத்தணும்? ஆவியானவர் உங்க வாழ்க்கையை நடத்துவார் அப்படின்னா எல்லாமே உள்ள வந்துடும். சமாதானம் உள்ள வந்துடும், சந்தோஷம் உள்ள வந்துடும், விசுவாசம் உள்ள வந்துடும், ஒரு சாந்த குணம் உள்ள வந்துடும், கர்த்தருடைய தயவு உங்களுக்கு வந்துடும். எப்போ? யார் வந்தா? ஆவியானவர் வந்தா. அவர் உங்களுக்கு உதவி செய்வதற்கு தான் வந்திருக்கிறார். அவர் உங்களுக்கு எதுக்கு வந்திருக்கிறார் அப்படின்னா உதவி செய்வதற்கு. நம்ம என்ன முடிவு பண்றோம்னா, எனக்கு தான் எல்லாமே தெரியுமே, இல்லை, உனக்கு உதவி செய்வதற்கு தான் ஆவியானவர். உனக்கு தெரியாததை சொல்லிக் கொடுப்பதற்கு தான் ஆவியானவர். உன்னை நடத்துவதற்கு தான் ஆவியானவர். உன்னுடைய பலவீனத்தில் உதவி செய்வதற்காகத்தான் ஆவியானவர். உன் ஜெப நேரத்தில் உன் கூட சேர்ந்து அவர் ஜெபிக்க வைக்கிறவர் தான் இந்த ஆவியானவர். அப்ப இந்த ஆவியினால் நிரப்பப்படுகிறது என்பது வேறு. நான் ஒரு மனுஷன் தேவனுடைய ஆவியினால் நிரப்பப்படுவான் அப்படின்னா அவன் வாழ்க்கை கனி கொடுக்கிற மரமாயிருக்கும். கர்த்தருடைய ஆவியினால நடத்தப்பட உங்களை அர்ப்பணித்து பாருங்க. கட்டாயம் ஒரு நாள் உங்க வாழ்க்கை என்ன செய்ய தெரியுமா? உயரும். அதுல எந்த மாற்றமுமே இல்லை. தயவு செய்து தேவ ஆவியானவரை மட்டும் நீங்க துக்கப்படுத்துறாதுங்க. இந்த பரிசுத்த ஆவியானவரை நீங்க துக்கப்படுத்திட்டீங்கன்னா மறுபடியும் இந்த ஆவியானவர் உங்களுக்குள்ள வருவதற்கு ரொம்ப கஷ்டம். எபேசியர் 4:30 சொல்லுது, நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கு முத்திரையாய் பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை என்ன செய்யாதீங்க? துக்கப்படுத்தாதீங்க. துக்கப்படுத்தாதீங்க, துக்கப்படுத்தாதீங்க. பரிசுத்த ஆவியானவர் உங்களை நடத்துகிறவர். ஒரு நாள் அவரை நீங்க துக்கப்படுத்திட்டீங்க அப்படின்னா, ஏங்க மனுஷனே நீங்க கோபமா பேசிட்டாலோ ஏதாவது ஒரு வார்த்தையை சொல்லிட்டாலோ உன் வீட்டுக்கு வர்றதுக்கு யோசிக்கிறோம். அப்போ பரிசுத்த ஆவியானவர் எப்படிப்பட்டவர்னு யோசிச்சு பாருங்க, இல்லை? அப்போ நீங்கள் அவரை துக்கப்படுத்திட்டு அப்படின்னா என்ன செய்யும் அப்படின்னா ஆவியானவர் உள்ள வரமாட்டார். எப்படி நம்ம துக்கப்படுத்துகிறோம் அப்படின்னா நமக்குள்ளாக மறைந்திருக்கிற பாவம். சில பாவங்கள் எத்தனை முறை ஆண்டவர் பரிசுத்த ஆவியானவர் நம்ம எச்சரித்தோம், திரும்பவும் நம்ம ஒரு துணிகரமான பாவத்தை செய்யும் போது அவரை சங்கடப்படுறார். எவ்வளவோ சொன்ன அந்த பையன்கிட்ட கேட்க மாட்டேதான், விட்டுருவார். அப்போ அதை குறித்து அவர் என்ன செய்கிறார் அப்படின்னா மனஸ்தாபப்படுகிறார். இன்றைக்கு வெளியே நம்ம பரிசுத்தம் போல காட்டிக்கொள்ளுகிறோம், ஆனால் உள்ளுக்குள்ள சில மறைக்கப்பட்ட பாவங்கள். இந்த பாவம் உள்ள இருந்துச்சு அப்படின்னா இன்னைக்கு விட்டுரு. பரிசுத்தாவியானவர் உன் வாழ்க்கையில் இல்லாததுனால தான் இந்த வெறுமை, இந்த வெற்றிடம், இந்த கஷ்டம், இந்த போராட்டம், இதெல்லாம் ஏன் உன்னால ஜெயிக்க முடியல அப்படின்னா பரிசுத்த ஆவியானவர் இல்லை. ரெண்டாவது, மன்னிக்காத சுபாவம். உங்களுக்குள்ள யார் மேலேயாவது கசப்பு இருக்கும் அப்படின்னா
பொறாமை இருக்கும் அப்படின்னா, வார்த்தையினால யாரையாவது நீங்க ஹர்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா, நீங்க பேசின வார்த்தை யாரையாவது சங்கடப்படுத்தி இருந்தா இன்னைக்கே மன்னிப்பு கேட்டுரு. கசப்பு உனக்குள்ள இருக்கும் அப்படின்னா பரிசுத்த ஆவியானவர் உள்ள இருக்க முடியாதுப்பா. பெருமை உள்ளவனுக்கு தேவன் நான் யார் தெரியுமா? நீ யாரா இருந்தா உன் வீட்டுக்குள்ள இரு, வெளியே வந்து ஏன் சொல்ற? பெருமை உள்ளவனுக்கு தேவன் என்ன செய்கிறார் சொல்லுங்க. வசனம் நமக்கு நல்லா தான் தெரியுது. ஆனால் பொறாமை தான் என்ன செய்ய மாட்டேது, போக மாட்டேது. ஆவியானவர் உள்ள வரணும் அப்படின்னா கசப்பை எடுத்து போடு. மூன்றாவது, ஜெபம் இல்லாத வாழ்க்கை. அதில் சொன்னேன், மறைந்த பாவம், மன்னிக்காத குணம். மூன்றாவது, ஜெபம் இல்லாத வாழ்க்கை. உனக்குள்ள இருக்கிற பரிசுத்த ஆவியானவரே உன்னை ஜெபிக்க வைப்பதற்கு தான். அவர் எப்பொழுதுமே அவர் ஜெபிக்கிறவர், அவர் எப்போதுமே ஜெபிக்கிறவர். நீ ஜெபிக்காம நீ இருந்த அப்படின்னா பிரைஸ் எல்லாம் இந்த சபையில் வந்து லபலபா அப்படி கத்துறப்பார், அதெல்லாம் நிலைக்காது. அதெல்லாம் என்ன செய்யாது, நிலைக்காது. என்னைக்கோ ஒரு நாள் 2 வார்த்தையை பேசி ஆவியில நிறையிறீங்கல்ல, அது நிலைக்காது. நல்லா கவனிக்கணும். ஜெபம் இல்லாத வாழ்க்கை யாரை துக்கப்படுத்துற அப்படின்னா பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்துற. ஜெபம் என்பது என் தேவைக்காக மட்டும் நிற்கிறது இல்லப்பா, நான் தேவனோடு பேசுவது தான் ஜெபம். ஜெபம் கொஞ்சம் நல்லா கவனிச்சு பாருங்க. வீட்டில் 2 பேர், கணவன் மனைவி 2 பேர் இருக்கிறீங்க. பேசாமல் ஒரு நாள் இருக்கலாம், 2 நாள் இருக்கலாம், அட 3 நாள் கூட இருக்கலாம். சில ஆள் மாசக்கணக்கில் இருக்கலாம், அது வேற விஷயம். என்ன நடக்கும் கொஞ்சம் யோசித்து பாருங்க. ஒரு வீட்டுக்குள்ள இருக்கிற 2 பேர் நீங்க பேசாம இருந்தீங்கன்னா என்ன நடக்கும்? உன்னுடைய தேவைகள் சந்திக்கப்படுமா? எப்படி இருந்தாலும் அங்க போய் தான் நிக்கணும் இல்ல? எத்தனை நாளைக்கு ஹோட்டலில் சாப்பிடுவேன்? அப்போ நல்லா புரிந்து கொள்ளுங்க. அப்போ நான் பேசுனாதான் என் காரியங்கள் என்ன செய்யப்படும், என் வண்டி ஓடும். அதே போலதான் நீ பரிசுத்த ஆவியானவரோடு கூட நீ பேசல அப்படின்னா விளைவு என்ன? யாருக்கு நஷ்டம்? அவருக்கு நஷ்டமா? நீ யாரை துக்கப்படுத்துற? தேவனை துக்கப்படுத்துறப்பா. தேவனை துக்கப்படுத்துற, உனக்குள்ள இருக்கிற ஆவியானவரை நீ துக்கப்படுத்துற. யோசித்து பாரு. நீ பேசி எவ்வளவு நாள் ஆச்சு? ஆவியானவரோட இடைப்பட்டு எவ்வளவு நாள் ஆச்சு? நல்ல கவனிங்க. ஜெபம் இல்லாத வாழ்க்கை உனக்கு வெறுமையை தான் கொண்டு வரும். நீ எவ்வளவு ஓடினாலும், எவ்வளவு பிரயாசப்பட்டாலும், எவ்வளவு சம்பாதிச்சாலும் உன் வாழ்க்கையில வெறுமை தான் இருக்கும். 6வது, தேவ ஆவியில் நிரப்பப்படுவது எப்படி? தேவாவினால் நிரப்பப்பட்டதான் இதெல்லாம் நடக்கும்னு சொன்னேன். அப்ப நிரப்பப்படுவதற்கு நான் என்ன செய்யணும் அப்படின்னா பிரைஸ் எல்லாம் 3 காரியம். 1, யோவான் 7:37 பண்டிகையின் கடைசி நாளாகிய பிரதான நாளிலே இயேசு நின்று சத்தமிட்டு, ஒருவன் தாகமாயிருந்தால் என்னிடத்தில் வந்து பானம். அப்ப என்ன வேணும்? முதல்ல என்ன வேணும் அப்படின்னா தாகம். தாகம்னா என்ன? ஒரு வாஞ்சியோடு கூட என்ன வேணும்? தாகத்தோடு நில்லு. பரிசுத்த ஆவியானவரை எனக்குள்ள வாங்கன்னு சொல்லி கூப்பிடு. சும்மாலாம் வர மாட்டாரு. நான் முன்னாடி போறேன், நீ பின்னாடி வான்னு சொல்ல மாட்டாரு. நல்ல கவனி, வாஞ்ச இருக்கணும். 2வது, முழு ஒப்பு கொடுத்தல் இருக்கணும். முழு ஒப்பு கொடுத்தல் அப்படின்னா என்ன? பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள தாகத்தோடு கேட்கிற, அவர் உள்ள பிரவேசிப்பதற்கு நீ இடம் கொடுக்கணும். வீட்டுக்கு வாங்கன்னு சொல்லிட்டு கதவை அடைச்சி போட்டு நீ எங்கேயாவது போயிட்டுனா, சில ஆள் இருக்கிறான் எப்படின்னா வீட்டுக்கு வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டுருவான்.
அப்போ இவனுக்கு தெரியும் கண்டிப்பாக அவர் வருவார்னு. எங்கடா வந்த சாப்பாடாக்கி போடணுமேன்னு வீடை பூட்டிட்டு, புரியல உங்களுக்கு? சில ஆள் இருக்கிற இன்னும் டேலண்டா வெளியே பூட்டு போட்டு உள்ள இருப்பான். வந்தா வீடு பூட்டி இருக்கு. அப்ப நல்ல கவனிங்க, முழு மனதோடு ஒப்பு கொடுக்கணும். ஏன்னா அவர் என்ன செய்வார் அப்படின்னா, கொஞ்ச கால இடத்துல அவர் ஆளுகை செய்ய மாட்டார். அதெல்லாம் முதலே சொல்லிட்டேன், பரிசுத்த ஆவியானவர் நிரப்பப்படுதல் அப்படிங்கிறது என்னுடைய சிந்தை, என்னுடைய ஆவி, என்னுடைய ஆத்துமா, என்னுடைய சரீரம் முழுவதும் யாருடைய ஆளுகைக்கு போயிடணும். கண்ட்ரோல் யாரு அப்படின்னா பரிசுத்த ஆவியானவர். அப்போ அவருடைய முழு கண்ட்ரோலுக்கு உன்னை ஒப்பு கொடுத்தாதான் ஜாய் பரிசுத்த ஆவியானவரால் நிரப்ப முடியும். பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்படும் போது அங்க என்ன உண்டாயிரும் அப்படின்னா, மாற்றம் உண்டாயிரும், அற்புதம் நடக்கும். மூன்றாவது, காத்திருக்கணும். காத்திருக்கும் ஜெபம் என்பது என்னைக்கோ ஒரு நாள் ஜெபிக்கிறது இல்லை. பரிசுத்த ஆவியானவருக்காக ஒரு நேரத்தை ஒதுக்கி என்ன செய்யணும், அதுக்காக காத்திருக்கணும். பரிசுத்த ஆவியானவருக்காக மட்டும்தான் காத்திருக்கணும். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2வது அதிகாரம் 1 - 4 வரை வசனத்தை வாசிக்கும் போது, அவர்கள் எல்லாரும் மேல் வீட்டு அறையில போய் என்ன செய்தாங்கப்பா, காத்திருந்தார்கள். காத்திருந்தார்கள். காத்திருந்தவர்கள் மேல பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்தார் அப்படின்னா இறங்கினார். கடைசியா 7, ஏன் இந்த பரிசுத்த ஆவியானவரால் நான் நிரப்பப்படணும். இன்றைய தலைமுறைக்கு இந்த தேவ ஆவியின் அபிஷேகம் பிரைஸெல்லாம் எதற்கு இல்லைன்னா ஏன் அவசியம்? சும்மா சர்ச்சைக்கு மட்டும் வந்துட்டு போகணும் பத்தாதா பாஸ்டர்? எதுக்கு தேவையில்லாமல் அதை நிறைஞ்சிக்கிட்டு வேற அப்படின்னு தோணும். நல்ல கவனிங்க, இயேசுநாதர் இந்த உலகத்தில் இருக்கிறது வரை எந்த பிரச்சனையும் இல்லை. ஏன்னா முழு அதிகாரமும் யாருடைய கண்ட்ரோலில் இருந்து அப்படின்னா இயேசுடைய கண்ட்ரோலில் இருந்துச்சு. இப்போ அவர் அந்த இடத்தை விட்டு போகும்போது தான் இப்போ என்ன செய்கிறார் அப்படின்னா பரிசுத்த ஆவியானவர் அனுப்பிட்டு போகிறார். அப்போ நல்லா கவனிக்கணும், இன்றைக்கு இருக்கிற இந்த உலகத்தில் சோதனை இருக்கிறது. இருக்கா? அது நிறைய இருக்கு பாஸ்டர். இயேசுவே சொன்னார், நான் போகிறேன், சோதனைக்காரன் எப்பண்டா வரலான்னு ரெடியா இருக்கிறான். சொன்னாரா இல்லையாம்மா? அப்ப இந்த உலகத்தில் என்ன இருக்கு சொல்லுங்க? சோதனை நிறைந்து இருக்கிறது. 2வது, டிப்ரெஷன், மன அழுத்தம், அதுக்கு குறைவே இல்லாமல் இருக்குது. 3வது, கன்ஃபியூஷன், குழப்பம், சரியான முடிவெடுக்க முடியல. கொஞ்சம் நல்ல கவனி, பயம். இன்னைக்கு ஒவ்வொரு மனிதனுக்குள்ளேயும் இந்த 4 காரியம் இருக்கு. சோதனை இருக்கு, மன அழுத்தம் இருக்கு, குழப்பம் இருக்கு, பயம் இருக்கு. இதையெல்லாம் நீ மேற்கொள்ளணும் அப்படின்னா ஹலோ, டெக்னாலஜி போதாது. டெக்னாலஜி வச்சு என்ன செய்ய முடியாது. நீ எவ்வளவு டிப்ரெஷனாக இருக்கிற அப்படிங்கிறது உன் டெக்னாலஜி காட்டும். நீ எவ்வளவு கோபமாக இருக்கிற, எவ்வளவு ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கிற அப்படின்னு நீ வச்சிருக்கிற டெக்னாலஜி என்ன செய்யும், சொல்லும். ஆனால் அதால் மாற்ற முடியுமா? சொல்லுப்பா, நான் சொல்லுது புரியலையோ? பிபி அதிகமாக இருக்கு, செக் பண்ணுறாரு, பிபி அதிகமாக இருக்கு அப்படிங்கிறாரு. அது அதிகமாக இருக்கிறது மட்டும்தான் காட்டுமே ஒழிய அதால் உங்கள் பிபியை குறைக்க முடியுமா? முடியாது. அப்போ அதுக்கு அடுத்த ஸ்டெப்பை என்ன செய்யணும், எடுக்கணும் இல்லை? அதே போல டெக்னாலஜினால உன் வாழ்க்கையில் வருகிற சோதனையை, மன அழுத்தத்தை, கன்ஃபியூஷனை, ஃபியரை என்ன செய்ய முடியாது அப்படின்னா மேற்கொள்ள முடியாது. உன் அறிவுனால என்ன செய்ய முடியாது, மேற்கொள்ள முடியுமா? படித்தவனுக்கும் பிபி வருது, படிக்காதவனுக்கும் என்ன வருது இல்லை? அப்போ என்னுடைய அறிவை வைத்து என்ன செய்ய முடியாது, பிபி சொல்லுப்பா குறைக்க
முடியாது. பணத்தை வச்சு சோதனையை வெல்ல முடியுமா? முடியாதுட்டார். முடியவே முடியாது. அப்ப இதையெல்லாம் மேற்கொள்வதற்கு ஒன்னே ஒன்று தேவை, தேவ பிரசன்னம். ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. தேவ பிரசன்னத்தில் வந்து உட்கார்ந்துச்சு அப்படின்னா அவருடைய பிரசன்னம் உன்னை அப்படியே உச்சம் தலையிலிருந்து உள்ளங்கால் வரை அப்படியே ஆளுகை செய்யும். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அப்படி நீங்க ஒரு நாள் ஆராதித்து பாருங்க. அந்த தேவனுடைய பிரசன்னத்தில் அப்படி இருந்து பாருங்களேன். மொபைல் எல்லாம் சுவிட்ச் ஆஃபி தாளை தூக்கி தூர போட்டுட்டு நீங்கள் மட்டும்தான் தனியாக இருக்கணும். நீங்கள் மட்டும்தான் தனியாக இருக்கணும். ஒரு தனிமையான இடத்துக்கு போயிரு. உன் வீட்டில் இருக்காத, எங்கேயாவது காட்டுக்கு போயிரு. உட்காந்து 1 மணி நேரம் 2 மணி நேரம் அப்படியே பாட்டை பாடி அப்படியே துதிச்சு பாருங்க. அப்படியே பிரசன்ஸ் உங்கள் மேலே இறங்கும். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அந்த பிரசன்னம் உங்களுக்குள்ள என்ன செய்ய ஆரம்பிக்கும்? இறங்க ஆரம்பிக்கும். அல்லேலூயா. இறங்க ஆரம்பிக்கும். எதாலையும் மாற்ற முடியாததை தேவ ஆவியானவரால் மாற்ற முடியும். இப்படி சொல்லி முடிக்கிறேன். தேவன் உங்களை வெறும் ஒரு சாதாரண விசுவாசியாய் மாத்திரம் அழைக்கலப்பா. தேவன் உங்களை அழைத்ததுக்கு காரணம் நீங்கள் ஒவ்வொருத்தரும் தேவ ஆவியினால் பற்றி எறிகிறவர்களாக இருக்கணும். அன்றைக்கு மேல் வீட்டு அறையில் காத்திருந்த ஒவ்வொருவர் மேலும் பரிசுத்த ஆவியானவர் இறங்கினா அவர்கள் ஒவ்வொருவரையும் தேவ ஆவியானவர் சாட்சியாக நிறுத்தினார். உங்களை உங்கள் குடும்பத்திற்கு சாட்சியாக வைக்கணும். உங்கள் தேசத்திற்கு சாட்சியை வைக்கணும். நீங்கள் இருக்கிற சபையில் சாட்சியாக வைக்கணும்னு நீங்கள் விரும்புனீங்கன்னா இந்த ஆவியினால் நீங்கள் நிரப்பப்படுங்க. இன்றைக்கு கொஞ்சம் ஆராய்ந்து பாருங்கள். உங்கள் வாழ்க்கை உலர்ந்து போய் இருக்கிறதா? உங்கள் வாழ்க்கை ஜெபம் இல்லாமல் இருக்கிறதா? உங்கள் உள்ளம் வெறுமையாக இருக்கிறதா? ஆலயத்துக்கு வந்து ஒரு வெறுமையை மட்டும்தான் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா ஒன்றே ஒன்று தான் காரணம், தேவ ஆவியானவர் உங்களுக்குள் இல்லாதது. நான் எப்படி சொல்லுவேன், தேவ ஆவியானவர் உங்கள் வாழ்க்கையில் இல்லைன்னா உங்கள் வாழ்க்கை வெறுமையாகத்தான் இருக்கும். எதையும் பெற்றுக்கொள்ள முடியாது. தேவன் உங்களை சந்திக்கவே முடியாது. தேவன் உங்களை பேசவே முடியாது. தேவாவியானவர் யார் அப்படின்னு காண்பித்து கொடுத்தேன். அவர் உங்களோடு கூட இருக்கிறவர். தேவாவியானவரை துக்கப்படுத்துறாத. தூரமாக இருக்கிற பாஸ்டரை ஏமாத்திரலாம், ஆனால் உன்னோடு கூட இருக்கிற பரிசுத்த ஆவியானவரை ஒரு நாள் ஏமாற்ற முடியாது. அவரை வஞ்சிச்சு அவருடைய கண்ணுக்கு மறைவா எதையாயிலும் செய்திடலான்னு நீ நினச்சன்னா நஷ்டம் உனக்கு தான்ப்பா. நஷ்டம் உனக்கு தான். நஷ்டம் உனக்கு தான். அதனால் பரிசுத்த ஆவியானவற்றை என்ன செய்யக்கூடாது? பொய் சொல்லக்கூடாது. புருஷனும் பொண்டாட்டி 2 பேரும் சேர்ந்து காணியாட்சியை விற்று காணிக்கையை கொடுப்போன்னு தீர்மானம் பண்ணி என்ன செய்தாங்க? தீர்மானம் பண்ணாங்க. ஆனால் கொடுக்க வரும்போது ஒரு பங்கை எடுத்து வச்சுட்டாங்க. இவ்வளத்தையும் கொண்டு பாஸ்டருக்கு கொடுக்க வேண்டாம். ஒரு பகுதியை என்ன செய்வோம்? நாளைக்கு நமக்கும் பிள்ளைகள் இருக்குல்ல, அவங்களுக்கு அது தேவைப்படும்ல அப்படின்னு எடுத்து வச்சுட்டு உள்ள வாரம். பாஸ்டர் இந்த காணிக்கையை வாங்கி என்ன செய்வார்? ஆசீர்வதிப்பார். உள்ள வந்த உடனே பரிசுத்த ஆவியானவர் பேசுறார். என்ன பேசுறாரு? நீ பரிசுத்த ஆவியார் என்ன செய்துட்ட? வஞ்சித்துட்ட. அங்கே அவுட். தயவு செய்து சொல்றேன், உனக்குள் இருக்கிற பரிசுத்த ஆவியானவரை எந்த விதத்திலையும் நீங்க துக்கப்படுத்திடாதுங்க. துக்கப்படுத்தினீங்க அப்படின்னா நஷ்டம் அவருக்கு அல்ல, உங்களுக்கு. நீங்க ஆலயத்துக்கு வராம இருக்கிறதுனால பாஸ்டருக்கு நஷ்டம் இல்லை. ஆனா யாருக்கு நஷ்டம் அப்படின்னா உனக்கு தான் நஷ்டம். இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க. எந்த விதத்திலையும் பரிசுத்த ஆவியானவரை நான் துக்கப்படுத்த மாட்டேன். எனக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் வாசம் செய்வதற்கு என் உள்ளத்தை திறந்து கொடுக்குறேன்னு எத்தனை பேர் ஒப்பு கொடுக்குறீங்க? நீங்கள் ஒப்பு கொடுத்தீங்க அப்படின்னா பரிசுத்த ஆவியானவர் உள்ள வந்துடுவார். நம்ம எல்லாரும் எழுந்து நிற்போம். உன் வாழ்க்கை ஒருவேளை உலர்ந்து போயிருக்கலாம், செவமில்லாத ஒரு வாழ்க்கையாக இருக்கலாம், வெறுமனையான ஒரு வாழ்க்கையாக இருக்கலாம். இன்னைக்கு ஆவியானவர்
உனக்குள்ள வருவதற்கு இடம் கொடுக்கிறது. உனக்குள்ள வருவதற்கு இடம் கொடு சிஸ்டர். இந்த பரிசுத்த ஆவியானவர் வந்தாதான் உனக்கு விடுதலை. பரிசுத்த ஆவியானவர் உனக்குள்ள வந்தாதான் விடுதலை. நீ எவ்வளவு வல்லமையான பிரசங்கியா இருந்தாலும் சரி, பரிசுத்த ஆவியானவர் உனக்குள்ள இல்லைன்னா எல்லாமே வேஸ்ட். ஆவியானவர் சொல்றாரு, இந்த வார்த்தைக்கு ஒப்புக்கொடு, இந்த வார்த்தைக்கு ஒப்புக்கொடு. எத்தனை பேரோடு கூட ஆவியானவர் பேசினா, இந்த ஆவியானவர் எனக்கு வேணும் பாஸ்டர், இந்த ஆவியின் நிறைவு எனக்குள்ள வேணும் பாஸ்டர்னு சொல்றவங்க எத்தனை பேர்? தாகத்தோடு ஆண்டவர்கிட்ட கேளு, ஆவியானவரே எனக்குள்ளாக வாரும், என் இருதயத்தை திறந்து கொடுக்கிறேன், என் வாழ்க்கையை திறந்து கொடுக்கிறேன், நீங்கள் ஆளுகை செய்யுங்க. ஒப்புக்கொடு, ஒப்புக்கொடு. ஆவியானவர் உனக்குள்ளே இறங்கி வருவாராக. ஆவியானவர் உனக்குள் இறங்கி வருவாராக. இந்த பரிசுத்த ஆவியானவர் உனக்குள் இறங்கி வருவாராக. சிஸ்டர் ஒப்புக்கொடு. உனக்காகத்தான் ஆவியானவர் பேசியிருக்கிறார். பிரதர், உனக்காகத்தான் ஆவியானவர் பேசியிருக்கிறார். உன் வாழ்க்கை வெறுமையாக இருக்கிறது. உன் வாழ்க்கை எவ்வளவு சம்பாதிச்சாலும் ஆசீர்வாதம் இல்லாமல் இருக்கிற, ஒரு உயர்வு இல்லாமல் இருக்கிற, கர்த்தருடைய ஆவியானவர் சொல்கிறாரு, ஒப்புக்கொடு, ஒப்புக்கொடு. நான் உனக்குள்ளே வந்துட்டேன்னா, உனக்குள்ளே நான் வந்துட்டேன்னா உன் குறைவெல்லாம் நிறைவாக்கிடுவேன். நிறைவுள்ள ஆவியானவர் வரும்போது உனக்குள்ளே இருக்கிற குறைவுகளெல்லாம் மாறிடும். பிரதர், எத்தனை பேர் ஒப்பு கொடுக்குறீங்க? பாஸ்டர், என் வாழ்க்கை குறைவுள்ளதாக இருக்கிறது. பாஸ்டர், என் வாழ்க்கை குறைவுள்ள வாழ்க்கையாக இருக்கிறது. என் வாழ்க்கையில் ஒரு நிறைவுள்ள ஆசீர்வாதம் வேணும்னு கேட்குறவங்க எத்தனை பேர்? நிறைவான ஆசீர்வாதத்தை கர்த்தர் தரும்படி ஆவியானவர் நம்முடைய சபைக்குள்ளே கடந்து வந்திருக்கிறார். எத்தனை பேருக்கு வேணும் அந்த நிறைவான ஆவியானவர்? எனக்குள்ள வாசம் செய்யட்டும்னு எத்தனை பேர் கேட்குறீங்க? ஆவியானவர் உங்கள் வாழ்க்கையில் கடந்து வருவதற்கு அவர் ரெடியாக தான் இருக்கிறாரு. நீ தான் பெற்றுக்கொள்ளணும். உங்கள் வலது கரத்தை அப்படி உயர்த்துங்க, வலது கரத்தை அப்படி உயர்த்துங்க. எல்லாரும் இருதயத்தின் ஆழத்திலிருந்து கேளுங்க, வாங்க ஆவியானவரே, எனக்குள்ளாக வாங்க ஆவியானவரே, வாங்க ஆவியானவரே. கேளு, கேளு. ஏன் கரத்தை உயர்த்த சொன்ன தெரியுமா? நீ உன்னை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிற. ஆவியானவர் உனக்குள்ள வருவதற்கு, அவரை பெற்றுக்கொள்வதற்கு நான் ஆயத்தமாக இருக்கிறேன் என்பதற்கு அடையாளமாகத்தான் நீ கரங்களை உயர்த்திருக்கிற. நீ கேளு, ஆவியானவரே எனக்குள்ள வாங்க. என்னால் விட முடியாத சில பாவங்கள், விட முடியாத சில பழக்கங்கள் நான் விடணும்னு நினைக்கிறேன், ஆனால் என்னால் விட முடியல. ஆவியானவரே, நீங்கள் உள்ளே வந்துட்டீங்கன்னா நான் விட்டுருவேன். நீங்கள் உள்ளே வந்துட்டீங்கன்னா நான் அந்த காரியத்தை செய்திருவேன். சொல்லுங்க, உங்களோடு தான் பேசுகிறார். சொல்லுங்க, ஆவியானவர் உங்களோடு தான் பேசுகிறார். சொல்லுங்க. சில காரியங்கள், தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை நீ செய்கிற, தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை நீ பார்க்குற, தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை நீ பேசுகிற, தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை நீ கேட்கிற. இன்றைக்கு ஆவியானவர் எச்சரிக்கையாக சொல்லுகிறா, ஓ தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். ஒப்புக்கொடு, ஒப்புக்கொடு, ஒப்புக்கொடு. செபத்திற்கு ஒப்புக்கொடு. செபமில்லாத வாழ்க்கை ஆவியானவரை துக்கப்படுத்துகிறோம். ஆவியானவரை துக்கப்படுத்திட்டனா உன் வாழ்க்கையில் நீ எவ்வளவு முயற்சி செய்தாலும் தோல்விதான். எவ்வளவு முயற்சி பண்ணாலும் நீ வெட்கப்பட்டு தான் நிற்ப. ஆவியானவர் சொல்கிறாரு, நீ செபம் பண்ண, செபம் பண்ண. எத்தனை பேர் ஒப்பு கொடுக்குறீங்க? எங்கள் பரலோக பிதாவே, இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறப்பா, தங்களுடைய கரங்களை உயர்த்திருக்கிற ஒவ்வொரு கரத்தையும் கர்த்தர் பிடிங்க. ஆவியானவரே அவர்களை தொடும். அவருடைய ஆவி ஆத்துமா சரீரத்தை ஆவியானவர் தொட்டு ஆண்டவரே ஒரு விடுதலையை கொடுத்துருங்கப்பா. உம்முடைய பிள்ளைகள் எந்த காரியத்திற்காக உம்மை தேடுகிறார்களோ அவங்க தேடுகிற காரியத்தை ஆண்டவர் கொடுத்து விடுங்க. இந்த நாளில் இந்த வார்த்தையை கேட்ட ஒவ்வொருவருக்காக செபிக்கிறேன். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். தேவனுடைய சமாதானம் அவர்களை ஆளுகை செய்யட்டும். அந்த குடும்பத்திற்குள்ள அன்போ சந்தோஷமோ
சமாதானமும் நிலைத்திருக்கட்டும் ஆண்டவரே, நிலைத்திருக்கட்டும்ப்பா. ஆவியானுடைய அன்பு பூரணப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் கரங்களை உயர்த்திருக்கிற ஒவ்வொருவரையும் நான் ஆசீர்வதிக்கிறேன். தேவ சமாதானம் உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென்.